நானும் வந்தேன். கால் வீங்கியிருந்தது. அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரின்னு. அம்மாட்ட பார்த்து அம்மாட்ட கையை காட்டி எனக்கு இந்த மாதிரி காலை காட்டினேன். அம்மா வாக்கு சொல்லி தவறாயிரும்னு 90 கொடுத்து வேப்பிலை எண்ணெயை சாப்பாடு சொல்லிச்சு. வேப்பிலையை தடவி 90 தடவின கால் வத்தி தாவலாயிடுச்சு. அதுலேருந்து அந்த கோயிலுக்கு நான் போவேன். பிறகு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் 2 பேர் அந்த அந்த செல்விங்கிற அப்பா நடக்க முடியாது, கால் கை வராது. அந்த அந்த அம்மா வந்து கும்பிடுச்சு. நானும் 90 கொண்டு கொடுத்தேன். அந்த அம்மாட்ட சொன்ன கும்பிட சொல்லி நல்ல நடந்து நல்ல கால் கையெல்லாம் வருது. அதுக்கு பிறகு அவர் மகன் வந்து கால் கையோடு படுத்திருந்தார். அதுக்கு பிறகு தான் அன்னபூர்ணி வரைக்கும் கோயிலுக்கு போம்மா, தூக்கிட்டு போம்மா, கும்பிடு சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து இப்போ அவங்க வந்து அந்த கோயில் எப்பவும் வந்து கும்பிட்டு நல்லா நடக்காங்க, நல்லா இருக்காங்க. எது இருந்தாலும் அன்னபூர்ணி அம்மா வாக்கு நல்லா கேட்கும். எந்த நினைக்க போனாலும் அத்தனை பேர் குடும்பத்தில் என்ன இருந்தாலும் கல்யாணம் காட்சி என்ன தொந்தரவு இருந்தாலும் அந்த அம்மாவை நினைக்க போனீங்கன்னா எல்லாம் நடக்கும். அன்னபூர்ணி அம்மா காசி விஸ்வநாதனுடைய செயலி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். காசி விஸ்வநாதன் இது அன்னபூர்ணி கோயிலுக்கு வாங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்க.